ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமுதம் ஆஹாரம். நான் உங்கள் அருணா விஜய் அண்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த ஃபுல் மே மந்த் கிட் ஃப்ரெண்ட்லி சம்மர் ரெசிபீஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கிட் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ் அண்ட் சம்மர் ரெசிபீஸ் அந்த ஃபுல் மந்த்தை காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி குக்கிங் பண்ணலங்க, ஈஸியாக 2 ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலாம்னு வீட்டில் காமிக்க போகிறேன். சம்மர் வந்தாலே எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் குடிக்கணும்னு மனசில் வரும், ஆனால் அதெல்லாம் சாப்பிடாம வீட்லேயே எப்படி சிம்பிளாக ஹெல்த்தியாக அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் செய்ய போகிற ட்ரிங்க் வந்து கோகோனட் க்ரஷ். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இளநீர் வழுக்க அந்த உள்ளே இருக்கிற அந்த கோகோனட் இருக்கு இல்லையா, அது, ஐஸ் க்யூப்ஸ், சுகர் அண்ட் இளநீர் தண்ணி. அவ்வளோதாங்க. ஒன்லி 4 சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நோ குக்கிங், நோ நத்திங். ஒரு மிக்சர் ஜார் எடுங்க, அதில் சாப் பண்ண இளநீர் ஆட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம். நான் இந்த ட்ரிங்க் வந்து இந்தோர், மத்திய பிரதேஷில் ஒரு சிட்டி இந்தோரில் நான் இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இந்த ட்ரிங்க் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் சம்மர்ஸ்க்காக பர்ஃபெக்ட் அண்ட் ரொம்ப ஹெல்தி கூட. சுகர் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், வெல்லமும் போட்டுக்கலாம். அது கம்ப்ளீட்லி உங்கள் இஷ்டம். ஸோ நான் ஒரு மிக்சர் ஜாரில் நான் சாப் பண்ணி வச்ச இளநீர் வழுக்கையை ஆட் பண்ண போகிறேன். ஐஸ் க்யூப்ஸ், தேவையான அளவுக்கு சுகர், நான் சொன்ன மாதிரி சுகர் இல்லை நாட்டு சர்க்கரை வெல்லம் எது வேணால் யூஸ் பண்ணலாம், கொஞ்சமாக, அண்ட் இளநீர் தண்ணி. அவ்வளோதாங்க. ஒன்லி 4 இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த ட்ரிங்க் இப்போ ரெடி ஆகிடும். ஒரு மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பிளெண்டை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது கிரைண்ட் பண்ணலாம். இது ஒரு கன்சிஸ்டன்சி வந்து மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். நீங்களே பார்க்கலாம். இப்போ இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ், புதினா இலை. 5 மினிட்ஸில் டெலிஷியஸான கோகோனட் க்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் ட்ரிங்க் கெரி பானி இல்லைனா மேங்கோ ட்ரிங்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் போயிட்டு ஜீன்ஸ் சைட்ஸ் பற்றி பார்த்துட்டு வாங்க. திருப்பருத்தி குன்றத்தில் உள்ள 2 ஆலயங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பழமையான சமண ஆலயங்களுள் ஒன்றாகும். அவற்றுள் ஒன்றான திரைலோக்கியநாதர் என அழைக்கப்படும் 24வது தீர்த்தங்கரர் வர்த்தமானருக்கான பெரிய ஆலயம், மற்றொன்று சந்திரநாதர் ஆலயம். இது காஞ்சிபுரம் வட்டத்தில் உள்ள மிகப்பெரிய சமண ஆலயமாகும். இவ்விரண்டிலும் முந்தையது 8வது தீர்த்தங்கரரான சந்திரபிரபருக்கு உருவாக்கப்பட்ட ஆலயமாகும். கட்டிடக்கலை பாணிகளிலும் அவற்றில் காணப்படும் விளக்கங்களிலும் இந்த கோயில்களின் வரலாறு தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆலய கலை அம்சங்கள், கல்வெட்டு செய்திகள், பெரிய ஆலயத்தில் வரிசையாக உள்ள ஓவியங்களின் காரணமாக இந்த ஆலயங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. சந்திரபிரபருக்கான ஆலயத்தின் காலம் பல்லவர் காலத்தது. மகாவீரர் ஆலயத்தின் காலம் சோழ விஜயநகர பிற்கால பல்லவர் காலத்ததாகும். வர்த்தமானர் ஆலயம் பற்றி சென்ற வாரங்களில் விரிவாக பார்த்தோம் அல்லவா? தற்போது இந்த வர்த்தமானர் ஆலயம் உருவாவதற்கு முன்னர் அதன் அருகிலேயே கட்டப்பட்ட சந்திரபிரபர் ஆலயத்திற்கு செல்வோமா? பின்தொடருங்கள். மகாவீரர் ஆலயத்துடன் ஒப்பிடும்போது அளவில் சிறியதான சந்திரபிரபர் ஆலயம் மகாவீரர் ஆலயத்தின் வடக்கேயுள்ள தோட்டத்தின் ஒரு மூலையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இது பலமுறை புதுப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் பொது ஊழி 8ஆம் நூற்றாண்டுக்குரிய பல்லவர் காலத்து கட்டடக்கலை அம்சங்களை ஆங்காங்கே கொண்டு விளங்குகிறது. கிழக்கு நோக்கிய நுழைவாயிலின் பக்கவாட்டில் 2 பல்லவ தூண்களை காண்கிறோம். நுழைவாயில் சுவரின் இரு முனைகளில் பக்கத்துக்கு ஒன்றாக
முன் கால்களை தூக்கிய நிலையில் உள்ள சிங்க சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது ராஜசிம்ம பல்லவன் காலத்து கலைப்பாணியை சுட்டுகின்றனவே. ஆம், அவன் காலத்து 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு ஆலயம்தான் இது. நுழைவாயில் அளவில் சிறியது. அதன் வழி கவனத்துடன் நுழைகிறோம். உள்ளே தொடர்ந்து செல்லலாம் என பார்த்தால் எதிரே ஒரு சுவர் தடுக்கிறதே. இதோ வலது பக்கத்தில் குறுகிய வழி தெரிகிறது. இதன் முடிவில் குறுகலான படிக்கட்டுகள். கவனமாக செல்கிறோம். படிக்கட்டுகள் ஒரு குறுகிய குறுக்கு பாதைக்கு இட்டுச் செல்கிறது. தரையிலிருந்து சுமார் 12 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள சந்திரபிரபர் சன்னதி அமைந்துள்ள மேல் தளத்திற்குத்தான் இவை இட்டுச் செல்கின்றன. ஏன் இவ்வளவு உயரத்தில் இந்த ஆலயம்? வியப்பு மேலிடுகிறது. இதற்கு காரணம் என்ன எனும் முகக்குறிப்புடன் அருகில் இருந்த ஆலய அறங்காவலர் திரு நந்திமித்திரனை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இங்கு பருத்தி சாகுபடி விரிவாக மேற்கொள்ளப்பட்டதாகவும், அச்செடிகள் இந்த கோயிலை சுற்றி அதிக உயரமாக வளர்ந்திருந்து கோயிலின் கருவறையில் உள்ள மூலவர் சிற்பம் வெளியிலிருந்து வழிபடுவோருக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டதாகவும், அதனால் கீழே உள்ள கருவறையை நிரந்தரமாக மூடிவிட்டு மேற்பகுதியில் கருவறையை கட்டி அதில் சந்திரநாதர் திருவுருவத்தை நிறுவினார்கள் என்ற காலம் காலமாக உலவும் செவிவழி வரலாற்றை கூறினார். இதனால்தான் இந்த ஆலயம் பருத்தி குன்றம் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறினார். இந்த ஆலயத்திற்கு ஏர்வான ஸ்தலம், மலையனார் கோவில் எனும் பெயர்களும் உண்டு என்றார். ஏதோ ஒரு உண்மை வரலாறு மரபுவழி செய்திகளில் மறைந்துள்ளதென என்னிடத் தோன்றுகிறதல்லவா? பல்லவ மன்னராகிய ராஜசிம்மன் காலத்தில், அதாவது பொது ஊழி 690-722 ஆண்டு காலத்தில் இக்கோயில் கட்டப்பட்டிருக்க வேண்டுமென தெரிகிறது. கருவறை, அந்தராளம், முன்மண்டபம், அதனுடன் உள்ள உள் திருச்சுற்றாலை ஆகிய பகுதிகளை காண்கிறோம். கருவறையில் 3 சிற்பங்கள் உள்ளன. இவற்றில் இந்த ஆலயத்தின் மூலவரான சந்திரநாதர் சிற்பம் அளவில் பெரியது, சுதையால் ஆனது, வெள்ளை வண்ணம் பூசப்பட்டுள்ளது. தீர்த்தங்கரின் இருபுறமும் சாமரம் வீசுவோரின் சுதைவடிவ சிற்பங்கள் மற்றும் வழிபாடு செய்யும் 6 தேவியர் சுதை சிற்பங்கள் பல வண்ணங்களால் அழகுற விளங்குகின்றன. கருவறையின் புறச்சுவர்களில் அரை தூண்கள் மாடம் போன்ற அமைப்புகளை காண்கிறோம். மாடங்களில் சிற்பங்கள் எதுவும் செதுக்கப்படவில்லை. சுவரின் மூலைகளில் உள்ள தூண்களின் அடிப்பகுதியில் முன் கால்களை தூக்கிய நிலையில் உள்ள சிங்கங்கள் உள்ளன. இது ராஜசிம்ம பல்லவன் கால கலைப்பாணியை பறைசாற்றுவதாக உள்ளது. கருவறைக்கு மேலே சதுர வடிவ சிகரமும் அதற்கு மேல் ஒற்றை கலசமும் காணப்படுகின்றன. சிகரத்தின் 4 பக்கங்களிலும் சிங்கமுக அமைப்புகளும் அலங்கார வேலைப்பாடுகளும் உள்ளது. தளத்தில் கூடம், சாலை எனப்படும் சிறிய கோயில் வடிவங்களும், அவற்றுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தீர்த்தங்கரர் சுதை வடிவங்களும் உள்ளன. பல்லவர் காலத்து இந்த ஆலயத்தில் கல்வெட்டுகள் உள்ளனவா என தேடுகிறோம். இதோ இருக்கின்றனவே. அடித்தளத்தில் கருங்கல் வரிசையில் சோழப் பெருவேந்தனாகிய 1ஆம் ராஜேந்திரன் காலத்தில் பொறிக்கப்பட்ட 3 சாசனங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இவை முழுமையாக இல்லாமல் இந்த அரசன் பெற்ற வெற்றியை கூறும் மெய் கீர்த்தியின் ஒரு பகுதியை மட்டும் கொண்டிருக்கின்றன. இந்த சாசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் கல் வரிசைக்கு கீழ் உள்ள மணற்கல் வரிசை காலப்போக்கில் உரிந்து சிதைந்து காணப்படுவதால் இதில் பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கல்வெட்டுகள் பற்றி அறிந்திட ஏதும் இல்லை. சந்திரநாத தீர்த்தங்கரருக்காக பல்லவ பேரரசன் ராஜசிம்மன் காலத்து எழுப்பப்பட்டதும் சற்றொப்ப 1300-1440 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்ததுமான சமண ஆலயத்தைக் கண்ட மகிழ்ச்சியில் அடுத்த சமண தொல் இடத்திற்கு பயணிப்போம். வாருங்கள். திருப்பரத்திக்குன்றம் சமண ஆலயங்கள்
அவற்றில் உள்ள ஓவியங்கள், கல்வெட்டுகள், சிற்பங்கள், தொன்மை வரலாறு இவற்றுடன் இந்த ஆலயங்களில் வாழ்ந்து அறம் வளர்த்த அண்ணலார் சமண முனிவர்கள் மூலம் அரிய சிறப்பை பெருமையை பெற்றுள்ளன. இங்கு புஷ்பசேனர், அனந்த வீரிய வாமனாச்சாரியார், புஷ்பசேன வாமனர், சந்திரகீர்த்தி முனிவர், மல்லிசேன வாமனர் முதலிய அருளாளர்கள் ஆலயத்தின் நிர்வாக பொறுப்பையும் சமய பணியையும் ஏற்று அகிம்சை முதலிய அரும் வாழ்வியல் நெறிகளை பரவிட தொண்டாற்றியுள்ளனர். இவற்றுடன் தமிழுக்கான தொண்டையும் ஆற்றியுள்ளனர். மேரு மந்தரம் எனும் அரும் தமிழ் காவியத்தை வாமன ஆசாரியர் இயற்றியுள்ளார். தமிழில் உள்ள ஒரே தருக்க நூலான நீலகேசி எனும் அருந்தமிழ் சிற்றிலக்கியத்திற்கு உரை எழுதியவர் வாமன முனிவராவார். இந்த துறவியர் சல்லேகனை சமாதி மரணமெய்திய பின்னர் அவர்கள் நினைவாக நினைவு பீடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திரைலோக்கியநாதர் ஆலயத்திற்கு தென்மேற்கில் உள்ள குளத்தை ஒட்டி சற்று மேடான பகுதி அருணகிரி மேடு என அழைக்கப்படுகிறது. இங்கு செங்கற்களால் கட்டப்பட்டுள்ள பெரிய மேடையில் தாமரை போன்ற அமைப்பில் வட்ட வடிவ பொகுட்டினை கொண்ட 5 பீடங்கள் கல்லினால் நிறுவப்பட்டுள்ளன. நடுவில் உள்ள பீடம் மற்றவற்றை காட்டிலும் சற்று பெரியதாக உள்ளது. 3இல் புஷ்பசேனர், அனந்தவீரிய வாமனர் மற்றும் புஷ்பசேனர் பெயர்களை குறிக்கும் கல்வெட்டுகள் உள்ளன. மற்ற 2ம் சந்திரகீர்த்தி முனிவர், மல்லிசேன வாமன முனிவருக்கானவையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. திரைலோக்கியநாதர் மகாவீரர் ஆலயத்தில் வடக்கு திருச்சுற்று மதிலை ஒட்டி இந்த துறவிகளுக்காக முனிவாசம் எனும் உறைவிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை சென்ற ஒளிபரப்பில் கண்டீர்கள். திருப்பருத்தி குன்றம் மற்றும் அதன் ஆலயங்கள் குறித்த வரலாற்றை நாம் இன்னும் விரிவாக அறிந்து கொள்ள துணை நிற்பது திரு TN ராமச்சந்திரன் அவர்களால் எழுதப்பட்டு மெட்ராஸ் கவர்ன்மெண்ட் அருங்காட்சியகத்தால் 1934 வெளியிடப்பட்டு மீண்டும் 2002ஆம் ஆண்டு மறுபதிப்பாக தமிழ்நாடு அரசின் அருங்காட்சியகத்தால் வெளியிடப்பட்டது. இவர் ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் விரிவாக ஆவணப்படுத்தியதுடன் அதன் தொடர்பான சமண சமய கொள்கைகளையும் வரைபடங்கள் மற்றும் புகைப்படங்களுடன் வேறு எந்த ஆலயத்திற்கும் இல்லாத சிறப்பாக தொகுத்தளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தொல்லியல் துறை வல்லுநர், ஜைனவியல் ஆய்வுச் செம்மல் பேராசிரியர் டாக்டர் ஏகாம்பரநாதன் அவர்கள் எழுதி ஜைன இளைஞர் மன்றம் வெளியிட்ட தொண்டை நாட்டு சமண கோயில்கள் என்ற நூலும் இந்த ஆலயங்கள் குறித்த விரிவான ஆவணமாக திகழ்கிறது. மேலும் 2007ஆம் ஆண்டு தஞ்சை திரு சா. அப்பாண்டை ராஜ் மற்றும் குழுவினர் தொகுத்து வெளியிட்ட ஜினகாஞ்சி திருப்பருத்தி குன்ற ஜினாலய ஓவியங்கள் எனும் கையேடு, வரைபடங்கள் மற்றும் புகைப்படங்களுடன் இங்குள்ள ஓவியங்கள் குறித்து விரிவாக அறிய உதவுகிறது. இத்தருணத்தில் அவர்களின் அரிய பணியினை நினைவு கூர்ந்து பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஆலயம் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை மற்றும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இதில் தொல்லியல் துறை 2002-2007 5ஆண்டு திட்ட காலம் முதல் நடப்பாண்டு 5ஆண்டு திட்ட காலம் வரை சுமார் 1.5 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு திருப்பணிகளை மேற்கொண்டு சிறந்த முறையில் பராமரித்து வருகின்றனர். அவர்களின் பணி போற்றுதலுக்குரியது. இந்த காலகட்டத்தில்தான் 2 முறை பஞ்ச கல்யாணம் எனும் 5 கல்யாண விழா சமூகத்தினரின் பங்கேற்போடு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த காலகட்டத்தில்தான் இங்கு சிறிய பயணியர் விடுதி கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ஜினகாஞ்சி திருப்பருத்தி குன்றம் ஆலயமானது இந்திய நாட்டின் 4 வெவ்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள சமண சமயத்தின் 4 வித்யாஸ்தானங்களில் ஒன்று எனும் சிறப்பை பெற்றுள்ளது. இந்த ஆலயத்தை குறித்தும் இதற்கு வழங்கப்பட்ட தானங்கள் குறித்தும் அறிந்து கொள்ள பேருதவியாக இருப்பது சிம்ம விஷ்ணு பல்லவனின் பள்ளன் கோயில் செப்பேடாகும்.
நான் சொன்ன மாதிரி செகண்ட் ட்ரிங்க் மேங்கோ ட்ரிங்க். மேங்கோ சீசன், மேங்கோ இல்லாமல் ட்ரிங்க் பண்ண முடியுமா? கேரி பானின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஒரு மேங்கோ ட்ரிங்க் ஆம் பண்ண கூட சொல்லலாம். அது என்னோட வெர்ஷன் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ ஒரு ஹாஃப் மேங்கோ, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ, ஒரு 2 ஸ்ட்ராண்ட் புதினா, தேவையான அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ், இந்த கிளி மூக்கு மாங்காய் இருக்குல்லையே அது கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக குங்குமப்பூ, ஒரு 2 ஸ்ட்ராண்ட் புதினா, தேவையான அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் தண்ணி. பிஃபோர் கிரைண்டிங் ஒரு குவிக் ரீகேப். நான் அந்த மிக்சரில் கிரேட்டட் மேங்கோ, ஏலக்காய் தூள், குங்குமப்பூ, சர்க்கரை, ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இது கிரைண்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே. ஸோ இந்த ட்ரிங்க் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளாஸில் போர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்ன ஒரு சின்ன டெக்கரேஷன். இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு எலுமிச்சை பீஸ் எடுத்து ஸ்லைட்டாக ரப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு பிளேட்டில் ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ப்ரெசன்டேஷன். அண்ட் இந்த ரெடி பண்ண வச்ச ட்ரிங்க் இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி 2 ஃபென்டாஸ்டிக்கான ட்ரிங்க்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மேங்கோ ட்ரிங்க்கும் ரெடி அண்ட் என்னோட ஃபேவரட் கோகோனட் க்ரஷும் ரெடி. ஸோ நீங்களும் இந்த சம்மர் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க. அண்ட் ஹாப்பி சம்மர் ஹாலிடேஸ்.